திரு ராமசுப்ரமணியன் சார், மாநில உரிமைகளை நிலைநாட்ட அப்படின்னு முதலமைச்சர் கூட்டுக்குழு அமைச்சிருக்காங்க. என்ன செய்ய போறாங்க சார் இந்த கூட்டுக்குழு? அதெல்லாம் நிறைய தொடர்ந்து எம்பிக்கள் கூட்டம், கூட்டுக்குழு, இனி நாடாளுமன்றத்தில் அடுத்தபடியாக எம்பிக்கள் இது குறித்து பேச இருக்கிறாங்க. 2026க்கு இப்போதே துவங்கி விட்டாங்களா அதுக்கான விஷயங்களை எல்லாம்? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல இந்த இஷ்யூ பத்தி பேசும்பொழுது கூட்டுக்குழு அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பேசின அந்த விஷயத்தினுடைய சாராம்சத்தை நம்ம எடுக்கணும். நம்ம டீலிமிட்டேஷனையே பத்தி சுத்தி பேசிட்டு இருக்கோமோன்னு நான் நினைக்கிறேன். 3-4 இஷ்யூ. ஒன்று நிதி இஷ்யூ, அதாவது பினான்ஸை பத்தி டெஃபினட்டா பேச வேண்டியது இருக்குது. ஏனென்றால் மாநிலங்களுக்கு குறைச்சி இப்ப முதல்ல 42, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், 2014 பிஜேபி வந்த உடனே 42%, 35, 37 இருந்தது. நாங்க 42ஆக உயர்த்தி விட்டோம். மாநிலங்களுக்கு அதிக அளவிற்கு நிதி வழங்குகின்றோம், டாக்ஸ் டெவல்யூஷன் வில் பி மோர் அப்படின்னு சொல்லிட்டு 42 நாங்க அதை 41ன்னு ஜம்மு காஷ்மீருக்கு 1% குறைச்சாங்க, அவங்களுக்கு அதிகமா கொடுக்கணுங்கிறதுக்காக. அந்த 41 இப்ப 40ஆக மாறப்போகின்றது. இது இட்ஸ் a pretty dangerous issue for the states. ஆகவே இது ரொம்ப இது ஒரு விஷயம். ஆகவே இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வரப்போகின்ற அவங்களுடைய டெட்டர்மினேஷன் என்ன இருக்க போகின்றதுன்னா 40% என்று இருக்கிறது. அப்படின்னா அது மாநிலங்களுடைய ஃபைனான்ஸ் உரிமைகளை மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பு செய்யும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஒரு விஷயம் இது பத்தி நிச்சயமாக பேச வேண்டியது இருக்கின்றது. இது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். இந்த 7 மாநிலங்கள் அந்த யாரெல்லாம் ஒத்த கருத்து உடையவர்களோ அவங்களோடலாம் பத்தி பேசுவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அழைத்திருக்கின்றார். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா இந்த சில டாக்ஸஸ் எல்லாம் பத்தி பேச்சே கிடையாது. அதாவது உதாரணமாக ஜிஎஸ்டி எடுத்துங்க, அதுல நஷ்டம் வந்ததுன்னா, இதுவும் நான் எனக்கு முன்னாடி பேசிய நண்பர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் சொன்னாரு. நான் இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்றேன். முன்னாடி ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த அருண் ஜேட்லி என்ன சொன்னார்னா, உங்களுக்கு 5 வருஷம் இதை நாங்க கொடுக்குறோம், காம்பன்சேட் பண்றோம், ஆனால் 5 வருஷத்திற்கு பிறகு உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுமே. ஆனால் இது எங்க சொன்னது? பார்லிமெண்ட்ல சொன்னது. இட் ஹஸ் கான் ஆன் ரெக்கார்ட். அப்படி இருந்தா நாங்க காம்பன்சேட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்கு 20,000 கோடி ரூபாய் நஷ்டம் வருஷத்துக்கு. அதை காம்பன்சேட் பண்ணாங்களா? அதை அப்படியே கவனம் விட்டாங்க. ஆகவே 2022க்கு பிறகு நமக்கு பணமும் வரதில்ல, ஒண்ணும் இல்லை. அந்த நஷ்டத்தை நாமளே தான் பேர் பண்ணிக்க வேண்டியிருக்கு. இது என்ன சார், இது ஒரு நியாயமான ஒரு விஷயமாக தோணவே இல்லை. இந்த பிரச்சனை மற்ற மாநிலங்களுக்கும் இருந்தில்ல, எல்லா மாநிலங்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கு. எல்லாரும் தான் பேசுறாங்க, எல்லாரும் தான் பேசுறாங்க சார். அது இன்னும் கொஞ்சம் சீரியஸா பேசணும். இத எல்லா மாநிலங்களும் தான் பேசுறாங்க, யாரும் இல்லைன்னு சொன்னா. இப்ப ஏன் கர்நாடகா பேசலையா என்ன? தமிழ்நாடு முன்னெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுக்கிறதுக்கான காரணம் என்ன இந்த நேரத்துல? கட்டாயமாக எல்லாருக்கும் சார், வேற ஒன்லி நோஸ் வேர் இட் பிஞ்சஸ். அதாவது யாருக்கு கஷ்டமோ அவங்க எல்லாம் பேசத்தான் வேணும். அதை முன்னெடுப்பதற்கு யாராவது வரணும். அதை அந்த வேலையை நம்முடைய முதல்வர் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை அந்த புள்ளியில தான் தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் திசை திருப்புறதுக்கு தான் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள், மற்ற மாநிலங்கள் எடுக்காத முன்னெடுப்புகளை முதலமைச்சர் எடுக்கிறாரு. இங்க சால்வ் பண்றதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, தமிழ்நாட்டை முன்னேற்றத்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சாரி சார், ஐ திங்க் நீங்க கொஞ்சம் தயவுசெய்து இந்த இஷ்யூஸனுடைய சீரியஸ்னஸ் தான் புரிஞ்சுன்னு பேசணும் சார். ஏன்னா இது மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல. மற்ற 41 யார் வாய் எதோ எதிர்த்து பேசுறாங்களா? 42 41. ஏன்னா ஜேஎன்கேக்கு ஏதோ பணம் கொடுக்கணும், அவங்களையும் உயர்த்தணும் அப்படின்னா அதை பத்தி ஒன்றும் பெருசா அளவுக்கு சொல்லலை. ஆனால் அந்த டிவல்யூஷன் என்று வருகின்ற போது 41 40 என்று குறைத்தால் மிகப்பெரிய அளவிற்கு ஸ்டேட்ஸுக்கு அடிவிட போறது. இது எல்லா ஸ்டேட்ஸுக்கும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எதிர்கட்சிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் இது எதிர்ப்பு குரலை எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அப்ப கலெக்டிவா நீங்க உட்கார்ந்து பேசினா தான் அந்த கலெக்டிவ் பார்கெனிங் அப்படிப்பாங்க. அப்ப இன்னும் அதற்கு விறுவிறுப்பு அதிகமாக அந்த கலெக்டிவா பேசி ஒரு முடிவெடுத்து அந்த முடிவின் மூலமாக மத்திய அரசுக்கு என்ன மாதிரியான அழுத்தத்தை கொடுத்துட முடியும்? அதுதான் நான் சொன்னேன் சார். இப்ப 41 40ன்னு குறைக்க கூடாது. ஏற்கனவே 42 41 குறைச்சிங்க, 41 40ஆக குறைக்கின்றீர்கள், இது நியாயமற்றது அப்படின்னு எல்லாரும் கலெக்டிவ் பார்கெனிங்கா பேசினால் அது எடுபடும். நாம ஒரு லோன்லி வாய்ஸா இருந்ததுன்னா அது சரிப்படும்னு எனக்கு தோணல.
அதனால முதல்ல செஞ்சது ரொம்ப கரெக்ட். ஒரு விஷயம் இது ஃபைனான்ஸை பத்தி ஒரு விஷயம். ரெண்டாவதாக அந்த டெவலப்மெண்ட் கூட கேள்வி கேட்டேன் சார். ஏற்கனவே பினான்ஸ், ஜிஎஸ்டி, நிதி பகிர்வு எல்லாத்துலயுமே இந்த மாநிலங்கள் எல்லாருமே தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு தானே இருந்தாங்க. 2017 இருந்து குரல் கொடுத்துட்டு தானே இருந்தாங்க சார். அது தனித்தனியா குரல் கொடுக்கறது வேற சார். தனித்தனியா குரல் கொடுக்கறதுங்கிறது வேற. எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுப்பது என்பது அதனுடைய அழுத்தம், வீரியம் என்பது அதிகமாக ஆகும் அப்படிங்கறதான் நான் சொல்ல வருகின்றேன். சரி, இது அந்த ஃபைனான்ஸ் அந்த அளவுக்கு நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா அதுல நிறைய இன்னும் விஷயங்களா இருக்கு. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட். ஏன்னா அது ஒண்டியே நான் பேசிட்டு இருக்க முடியாது. ரெண்டாவதாக நாளைக்கு பேச போறதுங்கிறது மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூ. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் அப்படின்னா அதை வேண்டான்னு விட வேண்டியதானே. யாரு நீங்க படிக்கணும், நீங்க ஹிந்தி படிக்கணுமா படிச்சுட்டு போங்க, அல்லது தெலுங்கு படிக்கணுமா படிச்சுட்டு போங்க. யாரும் தடை சொல்ல போறது இல்லை. உதாரணமாக தமிழ்நாட்டுல சில மாணவர்களுக்கு வெளிநாட்டு மொழிகளை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதற்கு நம்முடைய மாநில அரசு எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டு நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் அதுக்கெல்லாம் தயாரிப்புகளை நிறைய கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நீங்க அதையும் பார்க்கணும். ஆனால் நான் மும்மொழி ஏதோ இது டைவர்ட் பண்ற மாதிரி இருக்கு. மும்மொழினா எது மும்மொழி? எது என்ன? இது சான்ஸ்கிரிட்ட படிக்க போறேன்னு சொல்ல போறாங்களா மாணவர்கள்? அல்லது தெலுங்கு எல்லாரும் படிக்க போறேன் அப்படின்னு சொல்ல போறாங்களா? என்ன அது? அப்படி எல்லாம் டெஃபினட்டா கடைசியில சுத்தி வர்றது அந்த ஹிந்திங்கிற பேரை வச்சுக்காம மும்மொழிங்கிற பேர்ல ஹிந்தியை கொண்டு வருவதற்காக தான் இந்த நாடகம் எல்லாம் சார். மூன்றாவது மொழின்னு தானே சார் ஹிந்தியை சொல்றாங்க. நிதிதான் மத்திய அரசு கொடுக்க போகுது. மாநில பாடத்திட்டங்கள் எப்படி இருக்கணும், எந்த மொழியை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது மாநிலம் தானே முடிவு பண்ண போகுது. இங்க தெலுங்கு கொடுக்கலாம், கன்னடம் கொடுக்கலாம், எந்த மொழி வேணாலும் கொடுத்துட்டு போயிடலாமே. இல்ல சார், அதான் நான் முன்னாடியே சொன்னேன். மறுபடியும் அதே நீங்க கேக்குறீங்க. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நான் பதில் சொல்லிட்டேன் சார். இந்த தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய இடத்துல நீங்க வந்து தெலுங்குல படிக்கிறவன் எவ்வளவு பேர் இருக்க போறாங்க, மலையாளம் படிக்க போறாங்கன்னு எவ்வளவு பேர் இருக்க போறாங்க, மத்த குஜராத்தி படிக்க போறதுன்னு எவ்வளவு பேர் இருக்க போறாங்க, சம்ஸ்கிருதம் படிக்க போறது எவ்வளவு பேர் இருப்பாங்க. எல்லாம் கடைசியில பாத்தீங்கன்னா மாணவர்கள் மொத்தத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் நம்பர் வந்து ஹிந்தின்னு வரப்போறது. அதுக்கு தகுந்த ஆசிரியர்கள் நியமிக்கணும். அதுக்கு ஆசிரியர் நியமிக்கணும்னா இப்ப எவ்வளவு ஹிந்தி வாத்தியார்லாம் எப்படி சார் தமிழ் மாணவர்கள்லாம் ஹிந்தியை தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு நம்மளே எப்படி பிரெடிக்ட் பண்ணிரோம்? ஆமா சார், அப்படிதான் சார் வரும் சார். நீங்க எல்லாம் அந்த எல்லாம் பார்த்தது கிடையாது சார். நான் வந்து 1965 ஆன்டி இன்டெகிரேஷன்ல கலந்துட்டவன் சார். அந்த சமயத்துல என்ன செஞ்சாங்க, முதல்ல வந்து 3 மொழி இருந்து நான்லாம் படிக்கும் போதெல்லாம். ஆனால் அந்த 3வது மொழி பரிசு கிடையாது. என்ன படிக்கலாம். அதனால 90% 99.99% ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 3வது மொழி பேருக்காக கிளாஸ்ல உட்காந்துப்பான். ஒன்னும் பரிசையும் எழுத மாட்டான். அவன் சைபர் வாங்கினாலும் பாஸ் பண்ணிடுவான். ஆகவே அதுவே வேண்டாம். ஆனால் அந்த மாதிரி இருந்து கூட போயிருக்கலாம். ஆனா கம்பல்சரியாக ஹிந்தின்னு கொண்டு வரங்கும் பொழுதுதான் பிரச்சனை உருவாயிடுச்சு. இப்ப என்ன ஒரே ஒரு இதான் அவங்க நாங்க கம்பல்சரி ஹிந்தி இல்லைங்கிறாங்க. நம்ம கம்பல்சரி அவங்க ஹிந்தி கொண்டு வந்துருவோங்கிறோம். சார் ப்ளீஸ் அப்ளை யுவர் மைண்ட் சார். மை டியர் ஃப்ரெண்ட், ப்ளீஸ் அப்ளை யுவர் மைண்ட். இவ்வளவு பெரிய இடத்துல இவ்வளவு மாணவர்கள் படிக்கின்ற இடத்துல எதை சார் சூஸ் பண்ணுவாங்க? யூ அப்ளை யுவர் காமன் சென்ஸ். ஆர் தே கோயிங் டு சே ஐ அம் கோயிங் டு ஸ்டடி குஜராத்தி ஆர் மராட்டி? யார் என்ன பண்ண போறாங்க? கடைசியில 95% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹிந்தி தான் சூஸ் பண்ற மாதிரி கொண்டு வராங்க. இது வந்து ஒரு நாடகமாக நடத்தி கொண்டிருக்கிறது மத்திய அரசு. இது வேற ஒண்ணு ஹிந்தி திணிப்பு அல்லாமல் வேற எதுவுமே கிடையாது. ரெண்டாவதாக நீங்க ஒரு நிமிஷம், இது ஆகவே இது ரெண்டாவது இஷ்யூ. இதை பத்தி டெஃபினட்டா பேசியே தான் ஆகணும். அதை முன்னெடுத்து செல்ல போகின்றார் நம்முடைய முதல்வர். அதற்கு ஒரு மீட்டிங், ரைட். ரெண்டாவது இஷ்யூ. மூணாவது டீலிமிட்டேஷன். என்னுடைய நண்பர் செல்வம் பேசும்போது சொன்னாரு. ஆனா அப்கோர்ஸ் அவரால் தொடர்ந்து பேச முடியல. இதெல்லாம் ஏதோ இல்ல பேசட்டும். நான் சொன்னதுக்கு பதில் சொல்லட்டும். அவர் ஏன்னா ரொம்ப ஆக்ரோஷமா கோவப்பட்டு எல்லா டிவி டிபேட்லயும் பேசுகின்றார். நான் என்ன சொல்றேன், 2026 ஆர்டிகல் 82 கான்ஸ்டிடியூஷன் படி அந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட் இருக்கு. அதன்படி டெஃபினட்டா நீங்க 2026 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். இப்ப புதுசா கொண்டு வந்தாகணும். டீலிமிட்டேஷன் எவ்வளவு அந்த வரையறை இருக்க போகின்றதுங்கிறது. அது அடுத்ததாக எனக்கு முன்னாடி பேசின தமாக நண்பர் சொல்ற, அதனால என்ன சார் நமக்கு வந்து ஏறிட போறது, எல்லாருக்கும் ஏற போறது, நமக்கும் ஏற போறது, ஏதோ அதுக்கு தகுந்தாப்புல அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் மறுபடியும் உங்க இதுல தொலைக்காட்சியில இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நான் சொல்லி முடிஞ்சுடுறேன் சார். நமக்கு எவ்வளவு வரப்போறது அப்படின்னா ஒரு கால்குலேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்னன்னா
உத்தரப்பிரதேசம் நம்ம 80ன்னு இருக்கு, அது 143 உயர போகின்றது, 78%. அடுத்ததாக பீகார் எடுத்துட்டீங்கன்னா 40 81 ஆக போன்றது, 100%. ராஜஸ்தான் 25ல இருந்து 50 100%. மகாராஷ்டிரா 48 இருந்து 76 58%. மேற்கு வங்கம் 43%. கர்நாடகால 46. தமிழ்நாட்டுக்கு 39ல இருந்து 49 அல்லது 52 இருந்தாலும் 25% தான். அப்ப இது எங்க இருக்கு? 100% எங்க இருக்கு? 75% எங்க இருக்கு? எல்லாம் நம்பரை பேஸ் பண்ணி தான். அப்படின்னா அது எப்படி ஏற்க முடியும்? இட் இஸ் proportionate to the present number of seats. அது எவ்வளவு இருக்கு அதான் பண்ணணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் கவலைப்படாங்க சார், இது விட்டுடுங்க, ராஜ்யசபா சீட்டுன்னு ஒண்ணு இருக்கு சார், அத நாங்க எல்லாருக்கும் நிறைய கொடுக்குறோங்க. அடுத்த சுற்றுல இத பேசிடுவோம். இல்ல இத முடிச்சறேன் இந்த ஒரே சென்டென்ஸ் முடிச்சறேன் சார். அதாவது ராஜ்யசபா வந்தா நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. ராஜ்யசபா அப்படி சொல்லிட்டாங்களா என்ன? நாட்டை ஆள அப்படி எதுவும் சொல்லிட்டாங்களா என்ன? நாட்டை that is also a proposal சார். ராஜ்யசபா கொடுக்கறோம்னு யார் சார் சொன்னாங்க? ஆமா சார், அதுவும் ஒரு ப்ரொபோசல் இருக்கின்றது. நான் சொல்றதே தொடர்ந்து பேசுவேன். ஒண்ணு சொல்லல. இந்த இதையும் ஒரு நூல் விட்டு பாக்குறாங்க. ஆனால் லோக்சபாவில் இருக்கக்கூடியதான் நீங்க வந்து நாட்டை ஆளக்கூடிய அந்த தகுதி படைத்த எம்பிஸ் ஆக இருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும்.